சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் தொடக்க வீரர் அபிஷேக் சர்மாவிற்கு பந்து வீச அச்சப்படுவதாக அந்த அணியின் கேப்டன் கமின்ஸ் கூறியுள்ளார். நடப்பு ஐபிஎல் தொடரில் அபிஷேக் சர்மா அபாயகர தொடக்க வீரராக செயல்பட்டு வருகிறார். அதிரடி காட்டும் அபிஷேக் சர்மா 467 ரன்கள் அடித்துள்ளார். இந்நிலையில் அபிஷேக் சர்மா குறித்து பேசிய கமின்ஸ், தான் பந்து வீச பயப்படும் பேட்டர் அவர் என கூறினார். அவருக்கு பந்து வீசதான் விரும்பவில்லை என்று கமின்ஸ் தெரிவித்தார். ஐபிஎல் தொடரில் சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாத நிலையில் முன்னாள் கேப்டன் தோனி தனது சொந்த ஊரான ராஞ்சி திரும்பினார். மனைவி சாக்ஷி மற்றும் மகள் ஜிவாவுடன் பெங்களூருவில் இருந்து தோனி ராஞ்சி புறப்பட்டார். தோனியின் கடைசி ஐபிஎல் சீசனாக நடப்பு சீசன் பார்க்கப்பட்ட நிலையில் தோனி ஓய்வை அறிவிப்பாரா அல்லது அடுத்த சீசனில் விளையாடுவாரா என ரசிகர்கள் ஏக்கத்தில் உள்ளனர். சென்னை அணியின் முன்னாள் கேப்டன் தோனி இன்னும் ஒரு ஐபிஎல் தொடரில் விளையாட வேண்டும் என முன்னாள் சிஎஸ்கே வீரர் அம்பத்தி ராயுடு விருப்பம் தெரிவித்துள்ளார். இதுபோன்று தோனியின் கேரியர் முடியக்கூடாது என கூறியுள்ள ராயுடு, அடுத்த சீசனில் விளையாடி கோப்பையுடன் அவர் விடைபெற வேண்டும் என்றும் பேசியுள்ளார். இதேபோல் முன்னாள் வீரர் ரெய்னாவும் தோனி அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் ஆட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பெங்களூரு அணியில் மீண்டும் இணைகிறீர்களா என முன்னாள் வீரர் கிறிஸ் கெயிலிடம் விராட் கோலி நகைச்சுவையாக கேள்வி எழுப்பினார். பெங்களூரு டிரெஸ்ஸிங் ரூமிற்கு சென்ற கெயில் வீரர்களுடன் கலந்துரையாடினார். அப்பொழுது கெயிலை கிண்டல் அடித்த கோலி, இம்பாக்ட் பிளேயர் விதி உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் நீங்கள் ஃபீல்டிங் செய்ய அவசியம் இருக்காது என்றும் கூறினார். இது தொடர்பான காட்சிகளை ரசிகர்கள் பகிர்ந்து வருகின்றனர். ஐபிஎல் தொடரில் இருந்து ஓய்வு பெறப்போவதாக சென்னை அணியில் யாரிடமும் தோனி தெரிவிக்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. 43 வயதாக உள்ள தோனிக்கு நடப்பு ஐபிஎல் தொடர் கடைசி சீசனாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஓய்வு பெறலாமா தொடரலாமா என்பது குறித்து 2 மாதங்களில் முடிவெடுக்க தோனி திட்டமிட்டு இருப்பதாக தெரிகிறது. இதனை அணி நிர்வாகத்திடம் தோனி தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.